ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மஞ்சள் தோட்டங்க. கிட்டத்தட்ட வந்து அரை ஏக்கராக தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, பேஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது. நம்ம கிராமத்து பக்கம் தாங்க அது. அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன். அரை ஏக்கர் தாங்க, ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பப்பாளி செடி, கொய்யா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. இந்த நிலம் மஞ்சள் போட்டிருக்காங்க. நல்லா ஒத்த பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் நானே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி வந்தேன். அந்த பக்கம் மஞ்சள் தோட்டத்தை பார்த்தாச்சு. சூப்பர் அமைதியான இயற்கையான சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. ரொம்ப சத்தமே இல்லாத இருக்குதுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஆப்பிள் செடி வச்சுருக்காங்க. இந்த ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் செடி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சிங்க. நிறைய செடி வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் மரம் பாருங்கள், பயங்கரமாக துளுத்துருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா இன்னொன்று பாருங்கள், எங்கேயோ மேங்கோ. இங்கே பாருங்கள், மருந்து இல்லாத காய்ங்க. இதெல்லாம் சீசன் இல்லாத டைம் வர்றது ஃபுல்லாகவே மருந்து இல்லாத காய், சாப்பிட்லாம். பட் வந்து இதை அறுக்க முடியுமா அது? கேட்டுமா அறுத்துரு. தோட்டக்காரர் வரவும் மாட்டாங்க, அறுக்கவும் மாட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாழை மரம். அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா சப்போட்டா மரம். சப்போட்டா வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அலர்ஜி வந்து க்யூர் பண்ணுது, அல்சரை க்யூர் பண்ணுது, உள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் க்யூர் பண்ணுது, வயிற்று பகுதியில் இருக்கிற புண்ணெல்லாம் சரி பண்ணுது. இந்த வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், கிட்டத்தட்ட நானே 1 வீக்காக அப்படி தான் இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டாவே வயிறு எரியும். அந்த டைமில் இந்த மாதிரி சப்போட்டா பழம் வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டோன்னா எல்லாமே க்யூர் ஆகிடுச்சிங்க. அந்தளவு ஒரு சூப்பர் மருத்துவ குணம் வாய்ந்த எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா தாங்க. உண்மையாக நல்ல பலன் கொடுக்குது. பாருங்கள், இங்கேயும் ஒரு மரம் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது அன்னாச்சி செடி. இது என்ன செடின்னு தெரில, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஏதோ ஒரு செடி. இதுவும் தெரிலைங்க எனக்கு. இதுவும் புதுசாக இருக்குது மரம், புதுசாக நட்டு வச்சுருக்காங்க. என்ன மரம்னு தெரில. அதே ரக சேர்ந்தது தான் இதாட்டுங்குது. ப்ளஸ் வந்து இங்கே மணத்தக்காளி. ஏம்மா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குதுமா, கொய்யா மரம் மாதிரியே இருக்குதுமா. வந்து பாரு, இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஏதோ இந்த வேளாங்கண்ணி மரம் மாதிரி இருக்குது. வேளாங்கண்ணி நல்லா இருக்கும். இங்கே பாரு, கொய்யாக்காய் வச்சுக்கிட்டு சின்ன கொய்யாக்காய். இது என்னம்மா மரம்? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொய்யா மரம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரு பிஞ்சு இருக்கே. நம்ம எங்கே இல்லை, கீழே கொய்யா மரம் மாதிரி இருக்குது. தண்டு பாரு இல்லை, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக கொய்யா மரமாக இருக்குது. இங்கே பாருங்க, அதிலேருந்து தான் நான் அர்த்தம், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. அதிலேருந்து தான் அர்த்தம், கொய்யாக்காய் தான் பிஞ்சு வச்சுருக்கு. அப்போ இது என்ன கொய்யாக்காய் இருக்கும்? நாட்டு கொய்யா கூட இந்த மாதிரி மரமே இருக்காது. தலை கூட இப்படி தான் இருக்குது. போகலாம். இங்கே பாருங்க. கொய்யாக்காய் ஸ்மெல் தான் அடிக்குது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொய்யாக்காங்க. உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான செடி, கொய்யாக்காய் செடியிலே. இன்னொன்று வந்து இது என்ன மரம்னு தெரில. இது ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது நாகமரங்க.
இது நாகமரம். இங்கேயும் ஒரு நாகமரம் வச்சுருக்காங்க. இது வந்து அத்திக்காய் மரங்க. பந்தாட்டி நாகமரம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக விவசாயம், நம்ம கிராமத்து பக்கம்லாம். இப்போ சொல்லப்போனால் விவசாயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து எல்லாம் அங்கங்கே மனைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே ஓரளவுக்கு விவசாயத்தை வந்து எதிர்பார்க்குறோம். இதுக்கு இது சோத்துக்கு தலை. இங்கே பாருங்கள், அவரைப்பூவும் காராமணியும் இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் என்ன பூச்செடின்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நம்ம செடியில் நல்லா காய் வைக்கும். இங்கே ஃபுல்லாக லைனாகவே அண்ணாச்சி நட்டு வச்சுருக்காங்க. இது சந்தன மரம். இது கொய்யா மரங்க. இது கொய்யா மரம். நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது செடி. பாருங்க, இங்கே பாருங்கள், தேன் பூச்சியில் வந்து பூ அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா இது வந்து கொளிஞ்சி செடி ஆட்டுக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கிராமத்தில் ஒரு பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் நான் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.